எத்தனை பேருக்கு ஒரு மறைவான ஜெப இடம் இருக்குது உங்க வாழ்க்கையில? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கணும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தரங்கமான ஜெப இடம் தேவை. ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. எல்லா விசுவாசியும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை நடத்தணும். இல்லைன்னா அவங்க விசுவாசியே இல்லை. இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது உறவு. உறவுனா தேவனோட ஜெபம் பண்ற ஒரு வாழ்க்கை முறை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ண கத்துக்க. Do you have a secret place? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குதா? அது உங்க வீட்டு பெட்ரூமா இருக்கலாம், உங்க வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம், உங்க ஆஃபீஸ் கேபினா இருக்கலாம், நீங்க ஓட்டுற காரா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சர்ச்சோ, நம்ம சர்ச் ஹாலா இருக்கலாம். ஆனா தினமும் வந்து ஜெபம் பண்றது உங்களுக்கு ஒரு இடம் தேவை. உங்களுக்கும் பிதாவானோருக்கும் உறவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் சீக்ரெட் பிளேஸ். இன்னைக்கு 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்துல இருந்து இப்படி ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லி இந்த சீரீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான டீச்சிங்கை நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஒரு விதவையுடைய ஸ்டோரி, எப்படி கர்த்தர் அவங்களுக்கு அற்புதத்தை செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்னா இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, ப்ராஃபட்டிக் ஸ்கூலில் படிக்கிறவங்க. உண்மையாகவே ஒரு ப்ராஃபட்டுடைய மகன் அப்படின்னு சொல்லிக்காம அவங்க ப்ராஃபட்டாக ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பன் யார்? எலிசா. அதனால தான் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றால். அப்போ ஒரு விதவை வர்றாங்க, நான் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், என் கணவர் உங்களுக்கு தெரியும், இந்த கணவர் வந்து உங்களுக்கு தீர்க்க தரிசன ஸ்கூலில் படித்தவர், ஊழியத்தில் இருந்தவர், கடன் வாங்கிட்டார், கடன் திருப்பி கொடுக்க முடியல. இப்போ கடன்காரங்க வந்து கேட்குறாங்க, கடனை கொடுக்கலன்னா 2 குமாரர்களையும் பிடிச்சிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எலிஷா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்யட்டும்னு கேட்குறாரு. அப்புறம் யோசிக்கிறதே வெளியே பேசுகிறார், என்ன செய்யலாம் உனக்கு? வீட்டில் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன இருக்குது. சரி, இப்போ இது எவ்வளோ நாள் சொன்னாலும் இந்த ஜோக்கு வந்து பழசாவரத்தில். உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட என்ன தான் இருக்குது. அட என்ன இருக்குதுன்ற, என்ன தான் இருக்குதுன்ற அவங்க. சரி என்ன இருக்குது? எனக்கு ஒரு ஜாடி நிறைய எண்ணெய் இருக்குது. சரி அப்போ என்ன பண்ணுன்னா, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் எல்லார் இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி. அப்போ உள்ளே போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது எலிஷா தான். பைபிள்லேருந்து நம்ம பார்க்குறோம். கதவை பூட்டி, எல்லாரும் சொல்லுங்க, உள்ளே போய் கதவை பூட்டி. சரி, வேற எதை பற்றியோ நம்ம படித்த மாதிரியே இருக்குது இல்லையா? அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படின்னா நான் வந்து வசனத்தை சொல்லிங்கிறேன். நான் மத்தேயு 6 அதிகாரம் 6 வசனத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். நான், நீ உள்ளே போ, கதவை சாத்து, அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து இருக்கிற கொஞ்சம் எண்ணெயத்தை அதில் ஊத்துன்றாரு. அது நிரம்பும் போது நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஸோ பாத்திரம் நிறைய எண்ணெய், வெறும் ஒரு பாத்திரம் தான் எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கதவை பூட்டின உடனே கதவை சாத்தி உள்ள அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து ஒரு பாத்திரமாக நிரப்புறாங்க. பாத்திரங்கள் நிரம்பிடுச்சு. கடைசியாக ஒரு பாத்திரத்தை கொண்டு வானா, இல்லைம்மா பாத்திரம் காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்ம பாரோ பண்ணல அப்படின்னோடனே எண்ணெயும் ஃப்ளோ ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று, இப்போ போ அதை விற்பனை பண்ணு, உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கடன் கட்டுறது மட்டும் கர்த்தர் சகாயம் பண்ணல, மிச்ச மீதியை வர செஞ்சு அந்த மிச்ச மீதியை வச்சு நல்லா வாழும்படி கர்த்தர் சகாயம் செஞ்சார். நீங்கள் போய் வாழுங்கன்றாருல, அந்த வார்த்தை வந்து நல்லா வாழுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை. அது அப்போ ஆண்டவர் பாருங்க எப்படி ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னு. அவங்க அற்புதம் மறைஞ்சிருந்த இடம் எது? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Do you know where your miracle is hidden? உங்கள் அற்புதம் எங்கே மறைஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நம்ம அற்புதம் எங்கே மறைஞ்சிருக்குன்னு நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த பேசேஜ் நம்ம கற்றுக்க போகிறோம். தீர்க்கதரிசிகளுடைய பிள்ளை அப்படின்னா தீர்க்க தரிசன ஸ்டூடெண்ட்டாக இருந்தவர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. இவர் அந்த கடன் பிரச்சனையாலேயே செத்துட்டாரான்னு கூட நம்மளுக்கு தெரியல. மனவேதனையால் ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்துட்டாரான்னு தெரியல.
ஆனால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, வேத வல்லுநர்கள் சொல்கிறத விட இந்த ஜூயிஷ் ஹிஸ்டாரியன்ஸ், யூத கலாச்சாரத்துடைய இல்லை யூதர்கள் உடைய அந்த இனத்தை சேர்ந்த ஹிஸ்டாரியன்ஸ், ஹிஸ்ட்ரி எழுதுறவங்க சொல்கிறாங்க, இவர் தான் ப்ராஃபெட் ஒபடாயா. நம்ம வேதத்தில் இருக்கிறார் தெரியுமா, ஒரு புத்தகம் இருக்குது மைனர் ப்ராஃபெட் ஒபேதியான்னு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒபேடியா புக்கு, அந்த ப்ராஃபெட்டுடைய அவர் தான் அந்த ப்ராஃபட்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூவிஷ் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. ஸோ அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்கலாம் கூட, சரியா? பைபிளில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கூட அங்கே எழுதிக்கலாம், ஜூவிஷ் ஹிஸ்டாரியன்ஸே தட் இஸ் ப்ராஃபெட் ஒபடாயா. இப்போ இந்த மாதிரி பேர் வச்சா என்ன பதரா ஆகுது அப்படின்றீங்க நீங்கள். ஆனால் இவர் வாங்கின கடன் இவரால் திருப்பி கொடுக்க முடியல. நல்லா கவனிங்க, பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனை வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்ம சரியா இருந்தோமா அப்படின்னு ஒரு இண்டிகேஷனுக்காக பார்க்கறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை வேற மாதிரி பார்க்க கற்றுக்கணும். பாரு, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் வருது. ஒரு சில பிரச்சனைகள் நம்மளுடைய தீர்மானத்தால் வந்தது தான் உண்மை. ஆனால் எல்லா பிரச்சனையுமே நம்ம பண்ண தவறுனால தான் அப்படின்னு நம்ம குற்றப்படுத்திக்க கூடாது. பிரச்சனை வந்த உடனே யார் பண்ணுது, என்ன தப்பு அப்படின்னு பார்க்கறத விட இந்த பிரச்சனை கர்த்தருடைய மகிமை விளங்கும்படி ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தருடைய மகிமை விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதுன்னா அதை ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்காதீங்க, அதை தேவ மகிமை வெளிப்படும்படி ஒரு வாய்ப்பா பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தேவ மகிமை வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள். அப்ப எத்தனை பேர் வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆண்டு வெளிப்படுறதுக்கு? ஆமாம். இப்போ நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இப்போ பிரச்சனை இருக்கிறது தான் நீங்கள் கை தூக்குனீங்க. நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்படிதான் இயேசு கிறிஸ்து பிரச்சனையை பார்த்தார். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைன உடனே அவங்களை குற்றப்படுத்திக்காம, பாரு உங்கள் அப்பா பாரு என்ன மாதிரி கடன் வாங்கிட்டாரு, வாங்க நம்ம எல்லாரும் செத்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படி தான் நம்ம நியூஸ் பேப்பரில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வா நம்ம தேவனுடைய அறிவுரையை கேட்கலாம். when you are in a trouble, பிரச்சனை வரும்போது எழுதிங்க பார்க்கலாம், seek God and his counsel. முதலாவது நான் கற்றுக்கிட்டோம், பிரச்சனையை கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணுகிற ஒரு வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கணும். ரெண்டாவதா பிரச்சனைகள் எப்படி பார்க்கணும்னா, பிரச்சனை வரும்போது தேவனுடைய அட்வைஸை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம தேடணும். ஆண்டவருடைய ஞானத்தை தேடணும். ஏன்னா தேவன் சகல விதமான தீர்வுகளை நமக்காக வச்சிருக்கிறார். பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே தீர்வுகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார் நமக்காக. அவரை தேடும் போது அவர் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம். என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரை தேடினா பதர் பாருங்க, இந்த தீர்க்கதரிசி இவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, ஆண்டவரை தேடினாரு. ஆனா ஏன் ஒரு பிரச்சனை வந்துச்சு? ஒரு சில பேர் நினைக்கணும் தெரியுமா, கர்த்தரை தேடின ஆனாலும் பிரச்சனை சால்வ் ஆகல, ஆண்டவரை தேடின ஆனாலும் அந்த வியாதி ஏன் சுகமாகல, தேவனை நான் தேடினேன் ஆனாலும் என் பிரச்சனை ஏன் சால்வ் ஆகல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை தேடி வர்ற ஆனாலும் பிரச்சனை சால்வ் ஆகலையா, என்னை தேடி நேருன்ற. என்னை பின்பற்றி வர்ற உனக்கு பிரச்சனையா, அப்ப பின்பற்றிட்டே இரு. ஏன்? உனக்கு தெரியவே தெரியாது எந்த கார்னர்ல உனக்காக அற்புதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி. லாசருக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை நம்புற ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நம்பின லாசரு தானே, ஏன் உடம்பு சரியில்லை? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் நம்பிட்டே இருன்றார். இல்ல ஆண்டவரே நான் நம்புறேன், ஆனா பாருங்க இப்போ ஒரு உடம்பு சரியில்லாத நிலைமை, மரணத்துல போய் முடிஞ்சிருச்சு, நான் இப்ப என்ன செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் விசுவாசிட்டே இரு. ஆண்டவர் விசுவாசிக்கிறது அப்பாலஜைஸ் பண்றதே இல்லை. மார்த்தாள் கிட்ட வந்து நீ ஏன் விசுவாசிச்ச, உனக்கெல்லாம் அது நடக்காதுன்னு சொல்லவே இல்லை. விசுவாசி இந்த மாதிரி ஆயிடுச்சே, இனி நீ விசுவாசத்தை வைக்காதன்னு சொல்லாம அவர் திரும்ப திரும்ப விசுவாசத்தை தான் ஞாபகப்படுத்தி சொல்றாரு, நீ நம்புனா கர்த்தருடைய மகிமையை பார்க்குவ. சுகத்துக்காக பிலீவ் பண்ணாங்க, சுகம் கிடைக்கல, ஆனாலும் சொல்றாரு நீ நம்புனா அற்புதம் நடக்கும். வியாதியா இருக்கிறது மரணமா போய் முடிஞ்சிருச்சு, சின்ன பிரச்சனை பெருசா போய் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு விசுவாசிக்கிறத விட்டுறாத. கமான், பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பிரச்சனை சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனையா மாறலாம், பேடா இருக்கிறது வேர்ஸா மாறிடலாம். ஆனா கர்த்தரை நம்புறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா சுகம் வரலனா கர்த்தர் உயிர்த்தெழுதலை கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். கமான், விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சுகத்துக்காக பிலீவ் பண்ணாங்க, ஆனா சுகம் இல்லாம போயிடுச்சு, கர்த்தர் உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தார். கர்த்தர் நீங்க எதிர்பார்த்ததை செய்யலன்னு நினைச்சீங்கன்னா உங்க எதிர்பார்ப்பை அதிகமாக்குங்க. ஏன்னா கர்த்தர் அதிகமா செய்ய வல்லவரா இருக்கிறார். பெரிய அற்புதங்கள் நடக்கும். If you are disappointed with Jesus, then exceed your expectations. Increase your expectations. He will exceed your expectations. So பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட வந்த உடனே இப்போ எலிசா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் அந்த லேடிக்கு? எலிசாவுக்கு வந்து ராஜாவை தெரியும், ஈஸியாகவே ராஜா கிட்ட பேசிடுவார். கரெக்டா? எலிசாவுக்கு நிறைய பேர் தெரியும். இஸ்ரவேல் நாள் முழுவதும் நிறைய ஐஸ்வர்யவான்களை தெரியுமா இல்லையா? நிறைய ஐஸ்வர்யவான்களை அவர் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து வீட்டிலே தங்குங்கன்னு கூட ஒரு அம்மா ஒரு வீடே கூட ஏற்படுத்தி கொடுத்துச்சு. நிறைய பணக்காரங்க அவருக்கு தெரியும், ராஜாவை தெரியும், பணக்காரங்களை தெரியும். ஏன்? அவர்கிட்டயே நிறைய பணம் இருந்திருக்கலாம்.
ஏன்னா அவருக்கு நிறைய பேர் காணிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் அவர் ஏன் சால்வ் பண்ணல இந்த லேடியுடைய பிரச்சனையை? கவனிச்சிங்களா? எலிசா என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? என்ன சிஸ்டர் என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் கடன் இருக்குது. 4 லட்ச ரூபாய் கடனா? சரி இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு செக் எழுதி ப்ராஃபெட் எலிசா மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு செக் எழுதி ஹெல்பிங் அ விடோ அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பிடிங்கன்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக போய் கடனை கிளியர் பண்ணுங்க சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? எலிசா சொல்லியிருந்தேன், உனக்கு என்னம்மா பிரச்சனை? இருங்க நான் கால் பண்ணுறேன். எனக்கு எத்தனை பேர் நண்பருங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஐஸ்வர்யவான்களுக்கு தெரியும் அப்படின்னு 4-5 ஒரு 4-5 பிஸ்னஸ் பீப்புளை கூப்பிட்டு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் பண்ணியிருந்துருக்கலாமே. இல்லைன்னா சொல்லியிருந்துருக்கலாம். யார் அது உங்கள் 2 பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னவன்? ஒரு நிமிஷம் ராஜாக்கிட்ட பேசுகிறேன் நான். டேய் தம்பி போய் ராஜாட்ட போய் பேசிட்டு வா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா, அவன் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லைனா தூக்கி ஜெயிலில் போட்டுருன்னு சொல்லு ராஜாவா அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருந்துருக்கலாம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. ஏன்? எலிசாவே பயங்கரமானவர் தானே. ஒரு நாள் எலிசாவை கேலி பண்ணுறாங்க வாலிப பசங்க. ஏறிப்போ அப்படின்றாங்க. ஏன் ஏறிப்போன்றாங்க? யாரை கேலி பண்ணுறாங்க? என்னத்தை ரெஃபர் பண்ணுறாங்க? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், மொட்டை தலை ஏறி போன ஒட்டேன் மொட்டை தலையை கேலி பண்ணாங்கன்னு. இல்லை மொட்டை தலைன்றது விஷயம் இல்லை. ஆனால் ஏறிப்போனா என்ன அர்த்தம்? யார் ஏறி போனது எலிசாவுக்கு முன்னாடி? கமான் சொல்லுங்க, யார் எடுத்துக்கொள்ளப்பட்டது? அப்போ அவங்க கர்த்தருடைய வல்லமையை சந்தேகப்பட்டு சொல்றாங்க. அவர் ஏறி போனாருது உண்மையா பொய் தான்? நீ ஏறி போ பார்க்கலாம். அப்போ கர்த்தரையே அவமானப்படுத்துற மாதிரி ஏறி போன உடனே எலிசா அவங்களை திரும்பி நின்று சபிக்கிறாரு. 2 கரடிங்க வந்து அவங்க எல்லாரையும் சாவடிச்சு போட்டுருது. 40க்கு மேற்பட்ட பிள்ளைகள், குறைஞ்சது 40 பேர் நினைக்கிறேன். 40 பிள்ளைகள். ஏன் எலிசா அந்த கடன்காரனை திட்டக்கூடாது? ஐயா இந்த மாதிரி 2 குமாரர்களை பிடிச்சிட்டு போயிடறாங்களா அப்படின்னு உடனே எலிசா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இப்பவே 2 கரடிகள் அந்த கடன்காரனை போய் தொடட்டும், அவங்கள புறாண்டிட்டோம், அவங்கள கிட்னி வேறையா அப்படி குடல் வேறையா அப்படி பிச்சு கதறிட்டோம். புஷ் வாக்கியா அப்படின்னு ஏன் சொல்லிடக்கூடாது அவரு? இல்லையா? ஒரு அந்த ஒரு கன்க்ளூஷன் ஒரு பஞ்ச் வச்சா தான் அது முடியும் இல்லையா? ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அவருக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எலிசா என்ன பண்றாரு தெரியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாருல. சொல்லுங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்து அதை போய் செஞ்சு திரும்பி அவங்க வந்து திரும்பி எலிசாட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, வீட்டுக்கு போ, என்ன இருக்குதா? ஆமாம் தீர்க்கதரிசி ஐயாவே என்ன இருக்குது? சரி இருக்குதுல அந்த எண்ணெய் எடுத்து பாத்திரத்தில் ஊற்று. அதுக்கு முன்னாடி போய் நிறையா பாத்திரங்களெல்லாம் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் கடனாக வாங்கிட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்று. அந்த பாத்திரத்தில் நீ ஊற்ற பாத்திரம் நிரம்பும். அதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நீ ஊற்றும் போது பாத்திரம் நிரம்பும், நல்லா நிரப்பிடு அப்படின்றாரு. இந்த அம்மா அதே மாதிரி போகிறாங்க. போய் எல்லாத்தையும் கேட்குறாங்க, அக்கா ஒரு 2 பாத்திரம் தான் கொடுங்க. சரி நீங்களும் 2 பாத்திரம் தான் கொடுங்க, அண்டா குண்டா எது இருந்தாலும் கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் குத்துறேன் நான், என்னை நம்பி கொடுங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கிறேன் நான், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் எனக்காக. எத்தனை பேர் நான் நம்பிக்கையில் குத்தாங்க நமக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் நிறைய பேர்ட்ட பாத்திரத்தை வாங்கிட்டாங்க. இப்போ பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்ற பாத்திரம் நிரம்பிடுது. இப்போ திரும்பவும் எங்கே ஓடுறாங்க இந்த லேடி? பாரு எண்ணெயெல்லாம் கெட்டுச்சின்ன ஒன்று எண்ணெய் தூக்கி கடங்கார்ட்ட போனாங்களா? என்னையா ஓரா பேசுகிறேன், இந்தா ஒரு கூட எண்ணெய் வச்சு நல்லா இருங்க, கடன் தீர்த்துக்கோ. இல்லை திரும்பி யார்கிட்ட வர்றாங்க? எலிசாக்கிட்ட. அப்படின்னா கர்த்தர்நாதர் சொல்றாரு, work with me for the miracle. எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு? கமான். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கைவர்த்தி காமிங்க. நோட்ஸ் எழுதிங்கிறீங்க, பரவாயில்ல எழுதி முடிச்சுட்டு காமிங்க. ஓகே. எத்தனை பேர் உங்க பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்க திருமண வாழ்க்கையில், உங்களுடைய உறவுகள் மத்தியில், if you want a miracle, learn to work with God. தேவனோட செயல்பட கத்துங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவனோட செயல்படுவேன். அப்படின்னா பிரச்சனை மத்தியில் நான் சோர்ந்து போயிட மாட்டேன், கர்த்தருடைய அறிவுரையை கேட்டுக்கொள்வேன். கர்த்தர் இடத்துல போய் சொல்றேன், ஆண்டவரே I want to work with you in the miracle. எத்தனை தடவை இந்த மாதிரி பார்க்குறோம்? காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் காலி. கர்த்தர் என்ன பண்ணார்? பரலோகத்துல இருந்து அப்படியே திராட்சரசம் ஒரு பைப்பில் வர்ற மாதிரி இறக்கி விட்டாரா? இல்லை, கர்த்தரால செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே செய்யறாங்க. அந்த ஜாடியை தண்ணியால் நிரப்புறாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துன்னு போய் பந்தி விசாரணைக்காரன் போய் கொடுக்குறாங்க. ஏன் இத்தனையும் செய்ய வைக்கிறாரு? ஏன்னா கர்த்தர் அற்புதர் தான். ஆனா தேவன் அந்த அற்புதத்தை செய்யணுன்றதுக்காக அவர் நம்ம கூட பார்ட்னர் ஆகணும்னு விருப்பப்படுறாரு. எத்தனை பேர் அவரோட பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யணும்னு விருப்பப்படுறீங்க? பாரு, அந்த அற்புதத்தில் நமக்கு ஒரு பங்கு கொடுக்குறாரு. லாசருவே வெளியே வாழ்னார், அவர் தான் அற்புதம் பண்ணார். ஆனாலும் கல்லை புரட்டி போடுறதுக்கு மனுஷனை தான் பயன்படுத்துறாரு. அவரே புரட்டி போட்டு இருந்திருக்கலாமா இல்லையா? அவரே சொல்லியிருந்திருக்கலாம், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அற்புதத்தை பண்ணியிருந்திருக்கலாம். கரெக்டா இல்லையா? கல்லை புரட்டி போடுங்கன்னு அர்த்தவங்கள்ட்ட சொல்றாரு, அந்த துணியை கழட்டி விடுங்கன்னு அர்த்தவங்கள்ட்ட சொல்றாரு. அற்புதத்தில் அவங்க ஜனங்களை இன்வால்வ் பண்றாரு அவரு. ஆனால் இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஜீசஸ் அந்த நேரத்தில் கல்லை அவரே புரட்டி போடலாம். எல்லாரும் பாருங்க எவ்வளோ அற்புதம் பண்ற பாரு, லைனாக பண்ற பாரு, ஒன்று எடுத்து ஒன்று பண்றேன் நான். சரியா? எல்லாம் கேமரா ரெடியா இருக்கிறீங்களா? செகண்ட் கேமரா
எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? இப்போ பாரு, அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சுவிட்ச் ஆகணும். அப்படியே அற்புதம் பண்ணுற பாரு. இந்த பக்கத்துலேருந்து கல்லை விட்டு சொல்லுவேன், இந்த பக்கத்தில் லாசரு கூப்பிடுவேன், அந்த பக்கத்துல துணியெல்லாம் அந்த அந்த பணத்தை சுற்றின துணியெல்லாம் நான் கழட்டி விட போகிறேன். ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படி பண்ணார் அவர் இன்வால்வ் பண்ணுறாரு. அப்போ அற்புதத்தை நம்ம பார்க்கணும்னா அவரோட செயல்பட கத்துக்கணும். அப்போ சர்ச்சுக்கு வரும்போது கூட நம்ம நிறைய டைம் என்ன சொல்றோம், ஆண்டவரே இன்னைக்கே என்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போட்டோம் ஆண்டவரே, கர்த்தரால் செய்ய முடியாதுன்னு நான் சொல்ல. ஆனா நிறைய தடவை இங்க வரும்போது சொல்லுவோம், ஆண்டவரே ஞானத்தை சொல்லி கொடுங்க, எப்படி இந்த அற்புதத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு வழி நடத்துதலை கொடுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றணும்னு நினைக்கிறத விட நம்மளை மாற்றணும்னு சொல்லி ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பெற்றுக்கொண்டவங்க எழுதிக்க நோட்ஸ்ல, God does not want your situation to get better, he wants you to get better. சூழ்நிலையை டக்குன்னு மாத்திரலாம், ஆனா கர்த்தர் சூழ்நிலையை மாத்துறதோட நம்மளை மாற்றணும்னு விருப்பப்படுறார். சூழ்நிலைகளை மேன்மையான சூழ்நிலையா மாற்றணுன்றதை விட சூழ்நிலை மத்தியில் நம்ம எல்லாரையுமே மேன்மையானவர்களா மாற்றணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். God wants to make us better. இந்த அற்புதத்தை கவனிங்க, என்ன அருமையா இருக்குதுன்னு. எலிஷா அன்னைக்கு செக்க கொடுத்து அனுப்பியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த லேடிக்கு கடன் பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா அந்த லேடியுடைய வாழ்க்கை மாறி இருக்குமா? இவங்க பெட்டரா மாறி இருப்பாங்களா? இல்ல. ஆனா இப்போ அற்புதத்தோட செயல்பட கத்துக்கிட்டதுனால இப்போ அந்த லேடி என்னவா மாறிட்டாங்க? பிசினஸ் உமனா மாறிட்டாங்க. கமான், எவ்வளவு பேர் பார்க்க முடியுது அதை? பிசினஸ் உமன். இப்போ வியாபாரத்துல அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியுது. இப்போ ஆயில் வியாபாரம் பண்ண அந்த லேடி அவங்க தான் தெரியுது. கடன் கட்டினது மட்டும் இல்லை, மிச்சம் இருக்கிற காசை வச்சு இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், கர்த்தர் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பிரச்சனை தீர்ந்தா போதாது, நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ பிரச்சனை மட்டும் தீரணும்னா அது ரொம்ப சிம்பிள் பார். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நம்ம பெட்டர் ஆகணும். See, just because problems get solved, it does not mean you will grow. But if you can get better, then you will grow. அப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு கேட்கறத விட என்ன ஒரு சிறந்தவனா மாத்துங்க, என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, என்ன உங்களுடைய சாயல்ல நான் செயல்படும்படி எனக்கு சகாயம் பண்ணுங்க. ஹalleluya. come on, எத்தனை பேர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? இதுதான் அவர் கொடுக்குற ரகசியம் பாருங்க. அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? what do you have? அப்போ அந்த லேடி சொல்றாங்க, என்கிட்ட என்ன இருக்குது? என்ன வேதத்துல பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த பேசேஜை எவ்வளோ ஆங்கிள்லேருந்து நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணலாம். பிஸ்னஸ் ஆங்கிள்லேருந்து இன்டர்பிரேட் பண்ணலாம், சபை கட்டுற அந்த ஆங்கிள்லேருந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு பர்சனல் டிவோஷன்ஸ் உடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நான் இன்டர்பிரேட் பண்ண போறேன். நான் நல்லா கவனிங்க. அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு உடனே அவங்க சொல்றாங்க, என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா, பணம் காலி ஆயிடுச்சு ஆனா என்ன காலி ஆகல, ஜனங்க காலி ஆயிட்டாங்க, ஒரு சில பேர் என்ன காலி ஆகல, கணவர் இல்ல ஆனா என்ன காலி ஆகல, நிறைய விஷயங்க இல்ல ஆனா என்ன காலி ஆகல, மாவு காலி ஆயிடுச்சு ஆனா என்ன காலி ஆகல, காய்கறிங்க காலி ஆயிடுச்சு ஆனா என்ன காலி ஆகல. என்ன? பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். உங்க வாழ்க்கையில எது காலியாகி போயிடலாம், எதுனா தீர்ந்து போயிடலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போக மாட்டார். நண்பர்கள் போயிடலாம் ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அங்கதான் இருக்க போறார். கமான், பணம் காலி ஆயிடலாம் ஆனா ஹோலி ஸ்பிரிட் இன்னும் உங்க வாழ்க்கையில தான் இருக்கிறாரு. எப்ப இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏத்துட்டோமோ அப்பவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாழும்படி இறங்கி வந்துட்டார், நம்மளோட தான் இருக்கிறார். எது தீர்ந்து போனாலும் அவர் நம்ம கிட்ட இருந்து காலியாக மாட்டார், அவர் நம்மளை விட்டு போக மாட்டார். எல்லாம் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு அற்புதம் வேணுமா? உங்ககிட்ட என்ன இருக்குது? நீங்க சொல்லுங்க. நிறைய இல்ல, நேத்து இருந்தது இன்னைக்கு இல்ல, போன வருஷம் இருந்தது இன்னைக்கு இல்ல, அநேக ஜனங்க இல்ல, ஆனா ஆவியானவர் கன்ஃபார்மா இருக்கிறார் எனக்குள்ள. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தரை அவங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ரியலா சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரியலா சொல்றேன், ரியலா தான் சொல்லிங்கிற. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். என்ன இருக்குதோ இல்லையோ, எது காலி ஆயிடுச்சோ இல்லையோ, எது தீந்து போயிடுச்சோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, I still have the oil of the Holy Spirit in my life. நல்லா கவனிங்க, எது இருக்குதோ இல்லையோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்னா அப்போ உங்க அற்புதம் நிச்சயம். அவர் போதும் அற்புதத்தை கொண்டு வரதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கமான், அவர் ஒருத்தர் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவர் போதும் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம், பூமி ஒழுங்கின்மையாகவும் இருண்டு போய் இருந்துச்சு, காலியா இருந்துச்சு, வெறுமையா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க கர்த்தருடைய வார்த்தை இருக்குதோ அங்க பரிசுத்த ஆவியானவர் அற்புதத்தை செய்ய முடியும். கைவெட்டி சொல்லுங்க, ஆவியானவர் இருக்கிறார், அவர் போதும் அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்கு. ஆனா நம்மளுக்கு அவரை பத்தின பெரிய வெளிப்பாடு வேணும் பாரு. இந்த அம்மாவுடைய வெளிப்பாடு பாருங்க, கொஞ்சம் ஆயில் அப்படின்றாங்க, கொஞ்சம் என்னன்றாங்க. அப்போ ஒரு சில விசுவாசிகள் ஆவியானவரை கொஞ்சமானவர் நினைச்சுறாங்க. அப்படின்னா
ஆவியானவர் உடனே அவர் என்ன பண்ணுவார்? பாவம் புறாவானவர். அவர் என்ன பண்ணுவார்? பாவம் காற்றானவர். அவர் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில்? அவரை பற்றின பெரிய வெளிப்பாடு இல்லை. ஆனால் பிரச்சனை இல்லை, அவரை பற்றி நமக்கு பெரிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் நம்மளை பற்றி பெருசாக யோசிச்சுங்கிறார். அவர் நம்ம மேலே பெரிய நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் நன்மையை செய்வார். இந்த விஷயத்தை எழுதிங்க பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் நத்திங் பட் த ஹோலி ஸ்பிரிட், கேபிட்டலைஸ் ஆன் ஹிம். பிஸ்னஸ் வார்த்தை, கேபிட்டலைஸ் ஆன் ஹிம். உங்ககிட்ட யாரும் இல்லை, உங்ககிட்ட நிறையா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறாரா? அவர் மேலே ஒரு உறவில் உங்கள் வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணுங்க. கெட் டு நோ ஹிம் மோர். அவரோட நெருக்கத்தை ஆரம்பிங்க. எழுதிங்க பார்க்கலாம். when nothing else is working, work on your intimacy with the Holy Spirit. உங்க வாழ்க்கையில எதுவுமே வேலை செய்யாத போது பரிசுத்த ஆவியானவரோட ஒரு நட்பு மேல வேலை செய்யுங்க. when nothing else is working, work on your intimacy with the Holy Spirit. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் இருக்கிறார். அவரை கொஞ்சம் சொல்ல வேண்டாம், அவரை சின்னவர்னு சொல்ல வேண்டாம், அவர் என்ன பண்ணுவார் அப்படிலாம் பேசாதீங்க. அவர் அற்புதத்தை பயங்கரமா செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ என்ன செய்யணும்? எது இருக்குதோ இல்லையோ அவரோட ஒரு உறவுல நம்ம ஒர்க் பண்ண கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். work on an intimacy with the Holy Spirit. Amen. When nothing else is working, work on your intimacy with the Holy Spirit. Hallelujah. இப்போ ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஆன்சர் பண்ணுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கமான் சத்தமா, உங்ககிட்ட என்ன இருக்குது? அற்புதம் வேணும்னு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும்னு வந்திருக்கிறோம், ஒரு கதவு திறக்கணும்னு வந்திருக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்குது? நல்லா தைரியமா சொல்லுங்க. அந்த லேடிய மாதிரி கொஞ்சம் ஆவியானவர் நல்லா சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்கிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப யார் இருக்கிறாங்களோ இல்லையா அவர் என் கூட இருக்கிறதுனால அவரோட ஒரு உறவை நான் வளர்த்துக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். இதுதான் நம்மளுடைய தீர்மானமா இருக்கணும். ஒர்க் ஆன் யுவர் இன்டிமசி வித் தி ஹோலி ஸ்பிரிட். அவரோட ஒரு நட்பை வளர்த்துங்க. ஸோ அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட கொஞ்சம் என்ன இருக்குது? அந்த எண்ணெய் எடுத்துட்டு போய் கதவை சாத்துன்றாரு. உன் அறைக்குள்ள போ, கதவை சாத்து. ஏன் கதவை சாத்த சொன்னார்? என்ன, நிறைய பேர் நிறைய வார்த்தைகளை பேசிட்டு இருந்திருப்பாங்க. பாத்திரத்தை கொடுக்கும் போதெல்லாம் ஒரு சில பேர் யாராவது சொல்லியிருந்திருக்கலாம், என்னாச்சுன்னு தெரியலையா அந்த அம்மா பாத்திரத்தை போய் வாங்கி நிற்கிறாங்களே, என்னாச்சுன்னு தெரியலையா பாத்திரத்தை வித்துற போறாங்க, நேத்தா கடங்காரவன் கத்திட்டு போனானே, ஐயோ என்ன பண்ணிட போகுது இந்த பாத்திரத்தைன்னு சொல்லி நிறைய பேர் கேலி பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் பரியாசம் பண்ணி இருந்திருக்கலாம், என்ன பண்ண போற பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் தூக்கு மாட்டின்னு சாவுறதுக்காக மேடை கட்ட போறியா, எத்தனை பேர் சொல்லி இருந்திருக்கலாம், என்னென்னவோ பண்ணி இருந்திருக்கலாமே. ஆனா அதனாலதான் தேவன் ஏற்கனவே சொல்றார், கதவை சாத்து. பார், நம்ம அற்புதத்தை அனுபவிக்கணும்னா நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள போகணுமா இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம், சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள வரணும், கதவை சாத்தணும். உங்களுடைய அற்புதத்தின் ரகசியமே ரகசியமான இடம் தான். ரைட் திஸ் டவுன். The secret of your miracle is the secret place. The secret of your miracle is the secret place. அதனால தான் அவர் சொல்றாரு, உனக்கு அற்புதம் நடக்கணுமா, நீ அறைக்குள்ள போ, கதவை சாத்து. இது எங்க படிக்கிறோம் நம்ம? மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதோடைய 6ஆம் வசனத்தை படிக்கிறோமே. இதே மாதிரி ஒரு வசனத்தை நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எத்தனை பேருக்கு ஒரு மறைவான ஜெப இடம் இருக்குது உங்க வாழ்க்கையில? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கணும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தரங்கமான ஜெப இடம் தேவை. ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. எல்லா விசுவாசியும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை நடத்தணும். இல்லைன்னா அவங்க விசுவாசியே இல்லை. இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவங்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது உறவுனா தேவனோட ஜெபம் பண்ற ஒரு வாழ்க்கை முறை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்துல போய் ஜெபம் பண்ண கத்துக்க. Do you have a secret place? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்குதா? அது உங்க வீட்டு பெட்ரூமா இருக்கலாம், உங்க வீட்டு மொட்டை மாடியா இருக்கலாம், உங்க ஆஃபீஸ் கேபினா இருக்கலாம், நீங்க ஓட்டுற காரா இருக்கலாம், இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சர்ச்சோ நம்ம சர்ச் ஹாலா இருக்கலாம். ஆனா தினமும் வந்து ஜெபம் பண்றது உங்களுக்கு ஒரு இடம் தேவை. உங்களுக்கும் பிதாவானோருக்கும் உறவு ஏற்படுத்த கூடிய ஒரு இடம் உங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் சீக்ரெட் பிளேஸ். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு அற்புதம் வேணுமா? உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆன்சர் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், அவர் நம்மளோட இருக்கார். ரெண்டாவதா சொல்றாரு, அப்ப என்ன பண்ணு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருல, போ கதவை சாத்திட்டு அவரோட ஒரு உறவை வளர்த்துக்க. ஏன் கதவை சாத்துன்றாரு? இன்டிமசி. கணவன் மனைவிக்கு தெரியும், கதவை சாத்தும் போது தான் இன்டிமசி ஏற்படும். கதவை சாத்தலைன்னா, பிரைவசி இல்லைன்னா இன்டிமசி ஏற்படாது. முக்கியமான விஷயம். அப்ப கர்த்தர் ஏன் நீ அறை வீட்டுக்குள்ள போ கதவை சாத்துன்னு சொல்றாரு? அவர் சொல்றாரு, ஆவியானவரோட நெருக்கமா இருக்க கத்துக்க. அந்த தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே என் உள்ளத்தை பாருங்க, என்னை மாத்துங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க, எனக்காக ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்க, எனக்காக ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறீங்க. என் அற்புதத்தின் ரகசியமே உங்களோட இந்த ரகசியமான இடத்துல ஜெபம் பண்றது தான். லெட் தி சீக்ரெட் பிளேஸ் பி யுவர் சீக்ரெட். ஒரு சில பேர்ட்ட கேட்குறோம், வாட் இஸ் யுவர் சீக்ரெட்? உன்னுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? ஒரு சில பேர் ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க,
வெற்றியின் ரகசியம் என்ன? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எல்லாம் எங்கள் அப்பா தான், அவர் பெரிய பதவியில் இருக்கிறாரு, எனக்கு எல்லா வழியும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு சில பேர் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்னது எல்லாம் கடுமையான உழைப்பு, நான் கஷ்டப்பட்டேன், நான் வேர்வை சிந்தினேன், நான் மூக்க சிந்தினேன் அப்படின்னு நான் எல்லாம் அவங்களுடைய பிரயாசம் பண்ணுவாங்க. ஒரு ரகசியம் என்ன? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்ற மாதிரி. என்ன ரொம்ப வெற்றியாக இருக்கிற ஒரு சில பேர் சொல்றது கூடவே பிறந்தது அப்படின்வாங்க. அப்போ என்னன்னா அவங்களுடைய ரகசியத்தை வேற ஏதோ விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம என்ன நம்ம சொல்றோம்? நம்ம ரகசியமே ரகசியமான இடம் தான். The secret to our success is the secret place. பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல ஒன்று பார்த்து சொல்லுங்க, என் ரகசியமே ரகசியமான இடம் தான். நான் தேவனோட அந்த ரகசியமான இடத்துல நெருக்கமா இருக்கிறேன். Let the secret place become your secret. Hallelujah. அங்க போய் கதவை சாத்துங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுங்க, செல்போனை சைலண்ட்ல போடுங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க, கதவை சாத்துங்க, வேற யாருக்கும் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. 1008 அவிசுவாசமான எண்ணங்களும் நம்ம அற்புதத்தை கெடுக்கிற மாதிரி 1008 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்றது தெரியுமா? கதவை சாத்தி அவரை நோக்கி ஜெபம் பண்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவரோட ஒரு ஐக்கியத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்புறம் என்ன பண்ண சொன்னாரு? நல்லா கவனிங்க. அவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இப்ப என்ன பண்ணோம்? அந்த பரிசுத்த ஆவியானவர் எடுத்துட்டு, இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்ற அந்த எண்ணெய் எடுத்துட்டு ஒரு அறைக்குள்ள போ, கதவை சாத்து. எல்லாரும் சொல்லுங்க, the secret place of prayer. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு? காலியான பாத்திரங்களை கொண்டு வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு காலியான பாத்திரம். இன்னைக்கு நம்மளை தான் ஆண்டவர் அந்த இடத்துல காலியான பாத்திரங்கள்னு சொல்றாரு சொல்லி நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன். டிவோஷனலாக நம்ம வரும்போது உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் உங்களை நீங்கள் எம்டி பண்ண கற்றுங்க. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஏசப்பா உண்மையாவே நீங்க உங்க தயவு இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுதானே உண்மை. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம எல்லாரும் நன்மை நிறைந்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவின் நிமித்தம் நீதிமான்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்ல, ஆண்டவரே இதனால முடியல, நீங்க எனக்கு சகாயம் பண்ணுங்க, நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்ன பலப்படுத்துங்க, நீங்க என்ன நன்மையால நிரப்புங்க, நீங்க எனக்கு கிருபையை கொடுங்க, நீங்க எனக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க, நான் என்னையே தாழ்த்திக்கிறேன். சரண்டர். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, சரண்டர். எப்போ நம்ம ஜீரோ ஆகுறோமோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை நமக்கு ஆயத்தப்படுத்துவார். தாழ்மைன்றது கேவலப்படுத்திக்கிறது இல்லை, நம்மளையே தாழ்மைன்றது நம்மளையே துக்கமாக பேசிக்கிறது இல்லை. தாழ்மைன்றது என்ன தெரியுமா? நான் ஜீரோ, அவர் தான் எனக்கு எல்லாமே. ஹியூமனிட்டி இஸ் நாட் மேக்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா ஒரு சில பேர் அப்படித்தான் தாழ்மை நினச்சிக்குவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் தலை குனிஞ்சு தான் இருப்பாங்க, ஆனால் மனத்துக்குள்ளே பயங்கர பெருமையாக இருப்பாங்க. ஆனால் பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தலை குனிஞ்சுன்னு அப்படியே மண்ணையே பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா தாழ்மைன்றது அவங்கள பற்றி கேவலமாக பேசுறதுன்ட்டு. தாழ்மைனா என்ன? நான் தெரியல, நான் மண்புழு, நான் கம்பளி பூச்சி, நான் கக்கலாத்தி, இப்படி பேசின்னு இருப்பாங்க. புரியுதா? நான் ஒரு வேஸ்ட்டு, நான் குப்பை. நல்லா கவனிங்க, தாழ்மைன்றது நம்மளை பற்றி கீழே பேசுறது இல்லை. தாழ்மைன்றது நம்மளை ஒன்றும் இல்லாமல் மாற்றிக்கிறோம். ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு சகல ஆசீர்வாதங்களை கொடுக்குற அந்த நிறைவாக இருக்கிறார். அப்போ ஹியூமிலிட்டினா ஐ எம் ஜீரோ, ஹீ இஸ் மை எவ்ரிதிங். அவர் தான் எல்லாமே எனக்காக இருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது சொல்கிறேன், ஆண்டவரே இதோ காலியான பாத்திரம் நான் வந்திருக்கிறேன். எப்போ சீக்ரெட் பிளேஸில் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் கொட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்கள் அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்கிறீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறது நீங்கள் பார்த்துங்க. சீக்ரெட் பிளேஸ் வரும்போது நம்மளை காலி பண்ண கற்றுக்கணும். காலியான பாத்திரத்தை அவர் நிரப்புவார். ஆமென். காலியான பாத்திரத்தை அவர் நிரப்புவார். இப்போ என்ன ஆகுது? அபிஷேகம் அதிகமாகுது, எண்ணெய் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது, எண்ணெய் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இன் யோர் சீக்ரெட் பிளேஸ், in the secret place the oil will start flowing. எழுதிங்க பார்க்கலாம். என்னுடைய மறைவான ஜெப இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அதிகரிக்குது. The anointing increases in your secret place. The anointing increases in your secret place. தேவனோட நெருக்கமாக என்ன ஆகுது? அந்த அபிஷேக எண்ணெய் அதிகமாகுது. ஒவ்வொரு தாயும் ஒரு தாயாகும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்கிறார். நல்ல தாயா நீங்க செயல்படணும். ஒவ்வொரு டீச்சர், ட்ரெயினர், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், மேனேஜர், டீம் லீடர், ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் நீங்க எந்த கெப்பாசிட்டியில் வேலை செய்றீங்களோ அதுக்கான அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகம் அதிகமாகணும்னா அவரோட தனித்து நீங்க நேரத்தை செலவழிக்கிறீங்க. அபிஷேகிக்கிறவரோட நேரத்தை செலவழிச்சா அபிஷேகம் அதிகமாகுது. ஆயில் எங்க ஃப்ளோ ஆகுது? சீக்ரெட் பிளேஸ்ல. எப்போ கதவை சாத்திட்டு பரிசுத்த ஆவியானோட ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் அதிகமாகுது. அது ஆயில் ஸ்டார்டட் ஃப்ளோயிங். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த ஆயில் கேன் எடுத்து இருக்கிறதே கொஞ்சம் எண்ணெய் தான், அவங்களுடைய அபிப்பிராயத்து பிரகாரம் அந்த எண்ணெய் எடுத்து ஊத்துறாங்க, அந்த எண்ணெய் அப்படியே அதிகமாகுது. தி அனாயிண்டிங் வில் இன்க்ரீஸ் when you spend time in the secret place. எத்தனை பேர் வாழ்க்கையில் அபிஷேகம் அதிகமாகணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே என் பண தேவையை சந்திங்க, இந்த கடன் பிரச்சனை தீரணும். உங்கள் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வேலை மேலே உங்கள் அபிஷேகத்தை அதிகமாக்கி அந்த வேலையில் உங்களுக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி கர்த்தர் செஞ்சுட்டாருன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பண சப்ளை கொடுங்கன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அபிஷேகம் உங்கள் பணத்தை சப்ளை பண்ணிடும். எத்தனை பேர் தெரியும் அது?
அப்ப நம்ம சொல்றோம், ஆண்டவரே அபிஷேகத்தை அதிகமாக்குங்க, வேலை இடத்துல அபிஷேகத்தை அதிகமாக்குங்க. எங்க அபிஷேகம் அதிகமாகுது? நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸ்ல. தி ஆயில் ஃப்ளோஸ் இன் தி சீக்ரெட் பிளேஸ். மோசே கர்த்தரோட 40 நாள் இருந்தார். இறங்கி வரும்போது கர்த்தருடைய மகிமை அவருடைய முகத்துல தெரிய வந்துச்சு. எலியா கர்த்தரோட 40 நாள் இருந்தார். ஏன் எலியா 3 வருஷம் ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஒரு தடவை 3 வருஷம் அவருடைய வாழ்க்கையே ஜெபம் பண்றது தான். 3 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து அக்கினியை கூப்பிட்டா அக்கினி இறங்கி வருது. எல்லாரும் முன்னாடி அந்த பலிபீடத்து மேல அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்து போடுது. ஏசு கிறிஸ்துவான ஒரு 40 நாள் வனாந்திரத்தில் செலவு பண்ணார். 40 நாளுக்கு அப்புறம் வந்தா அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு, அவர் பேச ஆரம்பிச்சாலே பிசாசு பிடிச்சவங்க அலறாங்க, பிசாசுகள் துரத்தப்படுது. ஏன்னா அபிஷேகம் அதிகமாயிருச்சு. கமான், இந்த மறைவான இடத்துல தான் கர்த்தர் அபிஷேகத்தை அதிகமாக்குறார். கொலைகாரனா இருந்த மோசே அப்போஸ்தலனா மாற முடியுது. கொலைகாரனா இருந்த பவுல் அப்போஸ்தலனா மாறினாரு. ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அக்கினியை கொண்டு வர்ற தீர்க்கதரிசியா மாறினாரு. ஒரு சாதாரண விதவை ஒரு பிசினஸ் உமனா மாறுறாங்க. எங்க? ஆண்டவரோட தனித்து இருக்கிற நேரத்துல கதவை சாத்திட்டு அவருடைய அபிஷேகம் ஃப்ளோ ஆகிறதுக்கு இடம் கொடுக்குறோம் தெரியுமா? அந்த நேரத்தில் ஒரு சாதாரணமான ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிற விதவை பிசினஸ் உமனா மாறுறாங்க, செழிப்பா மாறுறாங்க. எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க உங்க வாழ்க்கையில? This is what you do. What do you do? Get into the secret place. Let the oil flow. Make yourself empty. Let the oil flow. ஒரு நாள் அந்த அபிஷேகம் அதிகமாகி அதிகமாகி அந்த கட்டு உடையும். ஏசாயா 10:27 படிக்கிறோம். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எழுதிங்க பார்க்கலாம். The anointing breaks the yoke. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். நல்ல கர்த்தரோட சமூகத்துல நேரத்தை செலவழிங்க. தேவனோட நெருக்கமாவே இருங்க. கூடிய சீக்கிரம் அந்த வியாதியின் கட்டு உடையும் இயேசுவின் நாமத்தில். கூடிய சீக்கிரம் அந்த கடன் பிரச்சனையின் கட்டு உடையும் இயேசுவின் நாமத்தில். அந்த பலவீனத்தின் கட்டு உடையும். Let the anointing keep on increasing. அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். போயிடாதீங்க அந்த இடத்தை விட்டுட்டு, அங்கேயே தங்கி இருங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், நான் தங்கி இருப்பேன். சீக்ரெட் பிளேஸ்ல தங்கி இருங்க. ஒரு நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு பேசாதீங்க. 3 நாள் வந்து ஜெபம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. தினமும் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹோலி ஸ்பிரிட் என் வாழ்க்கையை மாத்துங்க. கர்த்தர் என் வாழ்க்கை அபிஷேகத்தை அதிகமாக்குங்க. ஆண்டவரே, இந்த கடன்ல இருந்து நான் வெளியே வரணும், வியாதியில இருந்து வெளியே வரணும், உங்களை நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். ஹோலி ஸ்பிரிட் உங்களோட நான் நெருக்கமா இருக்கணும், உங்களோட ஒரு ஐக்கியத்தை வளர்த்துக்கணும் சொல்லி அவரோட நெருக்கமா இருங்க. சீக்கிரமா அந்த நுகம் முறிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டு உடைக்கப்படும். That bondage will be broken. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் இதை செஞ்சுட்டு இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில செய்வார். ஹalleluya. The anointing will break the yoke. ஆனா அங்க தங்கி இருக்கணும். நம்ம அங்கதான் ஆயில் ஃப்ளோ ஆகுது. அங்கதான் ஆயில் ஃப்ளோ ஆகுது. ஆயில் ஃப்ளோ ஆக அலோ பண்ணணும். நம்ம ஆண்டவரோட ஒரு நெருக்கத்துல போயிட்டு 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அதை தடை பண்ணிடக்கூடாது. அதுதான் எப்படி தெரியுமா? போய் எண்ணெய் எடுத்து நெத்தியில தடவிட்டு வந்துடுற மாதிரி அது. Let the oil flow. அபிஷேகம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அதிகமாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில. ஜாய்ஸ் மேயர் அருமையான பிரசங்கியார் சொல்றாங்க, சில தடவை நம்ம பிசாசுக்கு 20 வருஷம் தர்றோமா ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு. 20 வருஷம் பிசாசுக்கே அடிமைகளா இருந்து பிரச்சனை அதிகமாயிட்டான் வாழ்க்கையில. ஆனா ஆண்டவருக்கு 2 நிமிஷம் கொடுக்குறோமா, இந்த 2 நிமிஷத்துல என்ன வெளியே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரே செகண்ட்ல கூட அதை பிரேக் பண்ணிட முடியும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவங்க நம்மளுடைய மனப்பான்மையை சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்க அந்த அடிக்ஷன், அந்த பிரச்சனை 10 வருஷமா வளர்றதுக்கு விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் போய் ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்களாம், நான் ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி போய் ஜெபம் பண்ண பதர், கதவு மட்டும் இல்லை ஜன்னல் இல்லாமல் இதை சாத்த பதர், நான் எல்லாம் சாத்தி ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கல, என்ன பதர் இதாக பண்ணுவாங்க. எவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை? 10 வருஷமா. எவ்வளோ நிமிஷம் ஜெபம் பண்ணேன்? 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். 10 வருஷமா பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்குறோம் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு, அவன் அற்புதத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு, அவன் அசிங்கத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து 10 நிமிஷத்தில் என் வாழ்க்கை மாறணுன்ற என்ன பண்ணு தெரியுமா? யூ ஹேவ் டு ஸ்டே இன் தட் சீக்ரெட் பிளேஸ். அந்த ரகசியமான மறைவான ஜெப இடத்துல தங்கிருங்க. அங்கதான் ஆயில் ஃப்ளோ ஆகுது. இன்னைக்கு உங்க அற்புதம் எங்க ஒளிஞ்சிருக்குது? இந்த கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சா நம்மளுடைய சீக்ரெட் பிளேஸ்ல. வேர் இஸ் த மிரக்கிள் ஹிடன்? இன் தி சீக்ரெட் பிளேஸ். சீக்ரெட் பிளேஸ்னா என்னது? நம்ம ஜெபம் பண்ற அந்த தனித்து ஜெபம் பண்ற மறைவான இடம், அதுதான் நம்ம சீக்ரெட் பிளேஸ்னு சொல்றோம். அந்த அந்தரங்கம்னு சொல்றாரு இல்லையா மத்தேயு 6:6 அதே விஷயத்தை தான் நம்ம எடுத்து சொல்றோம். The secret is in the secret place. Hallelujah. The secret is in the secret place. இப்போ ஆயில் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஆயில் நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். There is excitement when you are in the secret place. கர்த்தர் வெளிப்படுறத பார்த்தா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிரும். உண்மையா இல்லையா? ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து எண்ணெய் ஊத்துறாங்க. அம்மா என்னம்மா அவ்வளோ ஊத்தினுக்குது,
ஐயோ நரம்பிடுச்சு, கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஆனால் பாருங்க கர்த்தர் எப்படி ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். நீ எத்தனை மகனே ஊத்துறாங்க, பிள்ளைங்க எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. கரெக்டா இல்லையா? பிள்ளைங்க எக்ஸைட்டடா இருக்கிறாங்க, தாயும் எக்ஸைட்டடா இருக்கிறாங்க. அற்புதம் நடக்குது. Your secret place will become an exciting place when you let the anointing flow. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் ஃப்ளோ ஆக அந்த இடமே ஒரு உற்சாகமான ஒரு இடமா மாறிடுது. இப்போ திரும்பவும் ஓடுறாங்க தீர்க்கதரிசிக்கிட்ட. இப்போ 2 பிள்ளைங்களை அங்கேயே விட்டுருப்பாங்க. டேய் தம்பி, நான் வர்ற வரைக்கும் கதை திறந்துடாதரா, சரி யார்ட்டும் சொல்லினுக்காத, போயிட்டு என்ன ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்காத, என்ன விலை வேற ஜாஸ்தி பண்ணி விட்டுக்கிறாங்க, நம்ம வாசலாண்ட வந்து நின்ற போறானுங்க, சரியா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் பத்திரமா இருக்கும்ட்டு ஓட்டுனாங்க. திரும்பியும் தீர்க்கதரிசிட்ட போனா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன அதிகமாயிடுச்சா, அந்த எண்ணெயை போய் வியாபாரம் பண்ணு. எழுதிங்க பார்க்கலாம். when the oil flows in the secret place you can sell it in the public place. when the oil flows in the secret place you can sell it in the public place. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்ரெட் பிளேஸ்ல தேவன் நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தை அதிகமாக்குனார்னா, பப்ளிக் பிளேஸ்ல வரும்போது அந்த அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கும்போது ஆயில் அதிகமாகுது, பப்ளிக் பிளேஸ்ல போனா அந்த ஆயில் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோட நெருக்கமா இருக்க கர்த்தர் உங்களை ஒரு பெட்டர் டீச்சரா மாத்துறார். நீங்க டீச்சரா இருந்தா கர்த்தர் உங்களை பெட்டர் பிசினஸ் பர்சனா மாத்துறார். நீங்க ஒரு பிசினஸ் பர்சனா இருந்தா கர்த்தர் உங்களை ஒரு சிறந்த தலைவனா மாத்துறார், மேனேஜரா மாத்துறார். உங்களுக்கு என்ன வேலை, அந்த வேலையை யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். என்னவா இருக்கிறீங்க பாரு. நீங்க ஒருவேளை ஒரு ஹவுஸ் கீப்பிங் மேடா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பேண்ட்ரியை ஹேண்டில் பண்ற ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், டீம் லீடர், CEO, மினிஸ்ட்ரியில இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், தேவனோட அந்த மறைவான இடத்துல ஜெபத்துல இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் அதிகமாகுது. when the oil flows in the secret place you can sell it in the public place. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து பேசுனீங்கன்னா இப்ப பிசினஸ் நடக்குது, come on, 10 லட்சம் பிசினஸ் 10 நிமிஷத்துல நீங்க முடிச்சிட முடியும். கர்த்தர் பெரிய பெரிய வாசல் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். எப்படி நடக்குது இது எல்லாமே? சீக்ரெட் பிளேஸ்ல ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சு, பப்ளிக் பிளேஸ்ல அதை விற்பனை பண்ண முடியுது. இப்ப நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. யார் யார் பப்ளிக் சக்சஸ் வேணுமோ பப்ளிக் சக்சஸை தேட வேண்டாம், பிரைவேட் ப்ரேயரை தேடலாம். தேவனோட தனித்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரலாம். அவரோட தனித்திருக்கிற அனுபவத்துக்கு வந்தோம்னா, அவரோட ஒரு ஆழமான ஒரு உறவுக்குள்ள வந்தோம்னா, அந்த உறவு நிமித்தம் பப்ளிக் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நம்ம பார்க்க முடியும். யோவான் 7ஆம் அதிகாரம் அதோடைய 37ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தா என்கிட்ட வரட்டும், வந்து என்கிட்ட தண்ணீரை பானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவனுக்குள்ள இருந்து ஜீவன் நீரூற்றுகள் புரண்டோடும். See, first you come and receive and then blessings start flow in your life. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமான பலன் அளிப்பார். எல்லாம் கைவெத்தி சொல்லுங்க, தனிப்பட்ட ஜெபம் வெளியரங்கமான பலன் அளிக்கும். இப்ப கர்த்தர் தான் பலன் அளிக்கிறார். ஆனா இந்த பிரின்சிபல் நம்ம கத்துக்கிறோம். when the oil flows in the secret place you can sell it in the public place. ஒரு சிறந்த பிசினஸ் பர்சனா நீங்க மாறணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ பப்ளிக் சக்சஸ் தேடிட்டே இருக்க வேண்டாம். கத்துக்கலாம், கோர்சஸ் எடுத்துக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம், ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனா பப்ளிக்ல ஆயிலை விற்கணும்னா பிரைவேட்டா ஆயில் இன்க்ரீஸ் ஆகணும். பிரைவேட்டா ஆயில் இன்க்ரீஸ் ஆகணும்னு என்ன பண்றோம்? நம்ம சீக்ரெட் பிளேஸுக்கு போகிறோம், கதவை சாத்தி சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை என்ன அபிஷேகிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த சந்ததிக்காக என்ன அபிஷேகிச்சிருக்கிறீங்க. பண விஷயத்தில் எனக்கு ஒரு குறைவு இருக்குது, என் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்குது, அற்புதம் ஆரம்பிக்கிறதே இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆண்டவரே. மிரக்கல் இஸ் இந்த சீக்ரெட் பிளேஸ் நான் கற்றுக்கிட்டேன். டச் மீ லார்ட், ஹீல் மீ லார்ட், மேக் மீ லார்ட், மோல்ட் மீ லார்ட், ஹியர் ஐ ஆம், ஃபில் மீ லார்ட். இதோ நான் வந்திருக்கிறேன், நான் நிரப்புங்க, காலியாக வந்திருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன், நான் ஒரு வேஸ்ட் ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லாதவன். ஆனால் ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆவியானவரே என்னை தொடுங்க, என்னை பலப்படுத்துங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, ஐடியாஸால நிரப்புங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? நீங்க அவர்கிட்ட வர 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 ஆயில் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது, உங்க ஐடியாஸ் அதிகமாயிட்டு இருக்குது, உங்க திறமைகள் கர்த்தர் அதிகமாக்கிட்டு இருக்கிறார், கூர்மையாக்கிட்டு இருக்கிறார். இப்போ போய் ஆஃபீஸில் வேலை செய்யுங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்குது. 10 வருஷமா வேலை செஞ்சவங்க மேனேஜர் போஸ்ட் கிடைக்கல, 10 மாசம் வேலை செஞ்ச உங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னது? when the oil flows in the secret place you can sell it in the public place. எத்தனை பேர் பப்ளிக் வெற்றி அனுபவிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? நம்ம எல்லாருமே உண்மையா இல்லையா? வெளில பதார் நான் பப்ளிக்காக ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு நம்ம யாரும் விருப்பப்பட்டு வரல. இந்த இடத்துல கடன் பிரச்சனை கட்டி தீக்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அநேகருக்கு சகாயம் பண்ணணும், ஊழியத்தில் இறங்கணும், நிறைய ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ராஜ்யத்தை கட்டணும். இந்த மாதிரி ஒரு சில எதிர்பார்ப்புகளோட தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஆண்டு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். த சீக்ரெட் ஆஃப் யுவர் மிரக்கிள் இஸ் த சீக்ரெட் பிளேஸ். அற்புதத்தின் ரகசியம் ரகசியமான ஜெப இடம். அங்கே போகும்போது கர்த்தர் நமக்காக ஒரு பலன் அளிக்கிறார். 14 வருஷமா ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லை பாரு. அவன் பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு நாள் அவங்க அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ பாஸ்டர் சொன்னார் அவங்கள பார்த்து,
இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், மெடிக்கலாக நிறையா ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அந்த கணவரை பார்த்து பாஸ்டர் சொன்னாரா, நீங்கள் ஏன் தேவனோட ஒரு உறவில் ஒரு ஆழமான அனுபவத்தை நீங்கள் ஏன் போகக்கூடாது? நீங்கள் ஏன் வெறும் ஒரு மேல்நோட்டமாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்து என்ன கிடைக்குதோ ஆண்டோடைய வசனத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டு போகிறது பதில் ஏன் தேவனோட ஒரு ஆழமான ஒரு உறவை நீங்கள் தேடக்கூடாது? அதே தான் இவர் செஞ்சாராம். தேவனோட ஒரு ஆழமான ஒரு உறவுன்னு சொல்லி அதிக நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் செலவழிக்கிறது, நிறைய பிரசங்கங்கள் கேட்குறதா இருக்கலாம், வார்த்தையை படிக்கிறதா இருக்கலாம், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கலாம், அதிக நேரம் கர்த்தரோட சமூகத்தில் ஒரு நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சாராம். ஒரு சில வாரங்கள்லேயே 14 வருஷமாக கர்ப்பம் தரிக்காத அவங்களுடைய மனைவி ஒரு சில வாரங்களில் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் கர்ப்பம் தரிச்சாங்க, அவங்க பிள்ளை பெற்றெடுத்தாங்க. ஏன்னா நம்முடைய ரகசியமே ரகசியமான இடம் தான். அவர் சீக்ரெட் இஸ் த சீக்ரெட் பிளேஸ். த சீக்ரெட் பிளேஸ். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க? கம் டு த சீக்ரெட் பிளேஸ். லபுதர் வாழ்க்கையில் அந்த விதவைக்கு இருந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, பப்ளிக்கான அவமானப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை, எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல. கர்த்தரை தேடணும் பாருங்க, ஆனாலும் இப்படி நடந்துருச்சு. கர்த்தரிடத்தை நெருக்கமாக இருக்கணும்னு நினைச்சோம், ஆனாலும் பாருங்க இப்படி நடந்துச்சு. நீங்கள் ஆர்டர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரச்சனை நடந்துருச்சு, அதுக்கு நான் உன்னை கைவிட்டேன்னு நினைக்காத. பிரச்சனை வந்துருச்சு, அதனால நீ ஒரு துரோகி, நீ பாவம் பட்டேன்னு நினைச்சிடாத. உனக்கு இன்னும் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறேன். உங்களை ஃபாலோ பண்ண ஆண்டவரே, உங்களை நம்பினேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஃபாலோ பண்ண பிரச்சனை அதிகமாயிடுச்சா, அப்போ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணு. ஏன் ஆண்டவரே? ஏன்னா ஏதோ ஒரு கார்னரில் உனக்காக ஒரு அற்புதத்தை நான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். யூ நெவர் நோ வாட்ஸ் அரவுண்ட் த கார்னர். கீப் ஃபாலோவிங் ஜீசஸ், கீப் கெட்டிங் இன் டு த சீக்ரெட் பிளேஸ். அவருடைய சீக்ரெட் பிளேஸில் தங்கியிருங்க. அவர் நமக்கு நன்மையை கொண்டு வருவார், அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எப்பெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குதோ, எப்பெல்லாம் மரணத்தின் பயம் வருதோ, எப்பெல்லாம் கேள்விக்குறிகள் உங்கள் வாழ்க்கையை அதிகமாக ஆட்கொள்ள நினைக்குதோ, அப்பெல்லாம் சொல்லுங்க, எனக்கு தெரியும் ரகசியம் என்னன்னு. என் அற்புதத்தின் ரகசியத்தை நான் உணர்றேன். அற்புதரோடு நான் நேரத்தை செலவழிக்க போகிறேன். அற்புதரோட நேரத்தை செலவழிக்கிறது தான் என் அற்புதத்தின் ரகசியம். ரகசியமான இடத்துல தங்கி இருக்கிறது தான் என் அற்புதத்தின் ரகசியம். So what happens there? You bring your empty self. உங்களை காலி ஆக்கிங்க. இந்த என்டையர் ஸ்டோரி எடுத்துங்க, உங்க வாழ்க்கை எடுத்துங்க. இந்த என்டையர் ஸ்டோரி ஒரு ப்ரேயர் லைஃபா பாருங்க. ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, வெரி குட், போ வீட்டுக்குள்ள போ, கதவை சாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? போ தனிப்பட்ட ஜெபத்துல இறங்கு. அங்க என்ன பண்றது? காலியான பாத்திரத்தை கொண்டு வா. நான் தான் ஆண்டவரே காலியான பாத்திரம். ஆண்டவர் வந்து சொல்லணும், ஆண்டவரே என் ஞானம் ஃபெயில் ஆயிடுச்சு, என் திறமை ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, எம்டி யுவர் செல்ஃப். மூணாவதாக சொல்கிறாரு, நீ எப்போ உன்னை எம்டி பண்ணுறியோ, பரிசுத்த ஆவியானோட ஐக்கியத்தை வளர்த்துக்கிறியோ, அபிஷேகம் அதிகமாகும், ஆயில் அதிகமாகும். தி ஆயில் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங் இன் யுவர் பர்சனல் லைஃப். ஆயில் அதிகமாகும். ஆயில் பர்சனல் லைஃப்பில் அதிகமாகிடுச்சுன்னா பப்ளிக் லைஃப்பில் வெற்றி அதை அந்த ஆயில் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஒரு சாதாரண கடன் பிரச்சனையில் இருக்கிற தரித்திரம் இருந்த ஏழை விதவை அந்த ஊர்லேயே பெரிய பிஸ்னஸ் உமனாக மாறுறாங்கன்னா என்ன மாதிரி ஒரு அதிசயமான விஷயம், என்ன மாதிரி அருமையான விஷயம். நிறைய பேர் பார்த்துக்கிறீங்க இதை. ஒரு கபோர்டுக்குள்ளே போன உடனே அவங்க ராஜா ராணிங்களாக மாறிடுவாங்க. நார்னியா பிக்சர் பார்த்துக்கிறீங்களா? இந்த நார்னியா மூவியில் அது 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அப்படிதான் பேசணும் பைபிள் ஸ்டடியில். அப்படிதான் இந்த கபோர்டு இருக்கும், இந்த கபோர்டுக்குள்ளே போய் ஒளியலான்னு போவாங்க. போ ஏதோ ஒரு பிரச்சனை, அது நான் கிளியராக ஞாபகம் இல்லை, ஒளிர விளையாட்டா இல்லை யாராவது கிளாஸில் பால் தான் தூக்கி அடிச்சிடறாங்களா நமக்கு தெரியல. ஒளிர விளையாட்டா, ஒளிர விளையாட்டு. எங்கெங்கேயோ ஏன் போய் ஒளியணும்? ஏன் போய் ப்ரொஃபஷனல் நல்லா கவனிங்க. ஒளியறதுக்கு உங்களுக்கு இடம் வேணுமா? மறைவான இடம், அவர்கிட்ட போய் ஒழிஞ்சிக்கலாமா? சீக்ரெட் பிளேஸ். போய் கபோர்டில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே போய் ஒழிஞ்சா வெளியே வர்றாங்க ராஜாக்களா ராணிகளா உருவாக்கப்படுறாங்க. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ராஜாக்களா ராணிகளா உங்களை உருவாக்குவார். அந்த இடத்துல கர்த்தர் ஏழை விதவைய பணக்கார பிசினஸ் உமனா மாத்தினார். போங்க சீக்ரெட் பிளேஸ்ல போங்க, கதவை சாத்துங்க. எங்க பதாரு ஒளிஞ்சுக்கிறது? நான் உங்க பணத்து பின்னாடி ஒளிஞ்சுக்க வேண்டாம், ஜனங்க பின்னாடி ஒளிஞ்சுக்க வேண்டாம், உங்க அந்தஸ்து பின்னாடி ஒளிஞ்சுக்க வேண்டாம், உங்க டிகிரி பின்னாடி ஒளிஞ்சுக்க வேண்டாம், ஃபேஸ்புக் பின்னாடி ஒளிஞ்சுக்காதீங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் நேரத்தை செலவழிக்கிறது, ஃபேஸ்புக்கில் சந்தோஷமான ப்ரொஃபைல் பிக்சர்லாம் போடுறது, ஆனால் மனசளவில் அழுதுன்னு இருப்பாங்க. வாட் ஆர் தே டூயிங்? தே ஹைடிங் பிஹைண்ட் ஃபேஸ்புக். சோஷியல் மீடியா பின்னாடி ஒளிஞ்சிடாதீங்க, ப்ரொஃபைல் பிக்சர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்காதீங்க. உண்மையா கொண்டு வாங்க. ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பு என்னது? அவங்க பழத்தை சாப்பிட்டாங்க, அதுக்கு விட அவங்க செஞ்ச இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? போய் மரத்து பின்னாடி போய் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. பார், பிரச்சனை வந்துருச்சுன்னா மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சக்கூடாது. இன்னைக்கு கூட பாரு, நம்ம ஒரு சில பேர் ஒரு சில மரத்து பின்னாடி ஒழிஞ்சுன்னுக்கிறோம். என்ன வேலை பிஸின்ற மரத்து பின்னாடி ஒழிஞ்சுக்கிறோம். சில பேர் அந்தஸ்துன்ற மரத்து பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மரத்து பின்னாடி ஒழிஞ்சுக்காத, மரத்துடைய வேற ஒரு மரத்துடைய பாதத்துக்கிட்ட வா, சிலுவையின் மரத்தின் பாதத்துக்கிட்ட வா, என்கிட்ட ஒளிஞ்சுக்க. டோன்ட் ஹைட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் காட், ஹைட் யுவர் செல்ஃப் இன் காட். ஹைட் யுவர் செல்ஃப் இன் காட். ஹி இஸ் யோர் நம்பர் 1 ரெஃப்யூஜ். அவரோட நெருக்கமா இருங்க. ஸோ இன்னைக்கு அந்த வேலை, அந்த விடோவை போறேன்,
அந்த பிரச்சனை நிறைஞ்சு பண கஷ்டம் நிறைஞ்சிருந்த அந்த ஏழை விதவை போல நீங்க வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பிரச்சனை என் தலைக்கு மீறி போயிடுச்சு, என்னால தாங்க முடியல, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு எலிஷாவான இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, போ அறை வீட்டுக்குள்ள போ, கதவை சாத்து. உங்ககிட்ட கொஞ்சம் பேசுறியே அந்த ஆவியானவர், அவர் என்ன கொஞ்சம் நினைச்சா? அவர் சொல்றாரு, அந்த ஆவியானவரோட ஒரு நெருக்கத்தை அதிகமாக்கிக்க, ஆவியானவரோட உறவை வளர்த்துக்க. ஒண்ணுமே இல்லையா, பரிசுத்த ஆவியானவரோட நட்பை வளர்த்துக்க. To build and cultivate a relationship with the Holy Spirit. நீ சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கும்போது நீ காலி ஆக்கிக்கிட்டனா பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கும். அபிஷேகம் அதிகமாச்சுன்னா பப்ளிக் சக்சஸ் நம்மளை தேடி வருது. அபிஷேகம் அதிகமாயிடுச்சுன்னா பப்ளிக் சக்சஸ் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிருது. அபிஷேகம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வாசல்கள் திறக்குது, நம்ம பேச்சுக்கு ஒரு வேல்யூ வருது, பிசினஸ்ல ஐடியாங்களை கொடுக்குறாரு, பிசினஸ்ல ப்ரமோஷன்களை கொடுக்குறாரு. ஏழை விதவையா இருந்தவங்க பணக்கார ஒரு பிசினஸ் உமனா மாறுறது போல அபிஷேகம் அதிகமாயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்துடும். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அபிஷேகம் அதிகமாகும். எங்க பதில் அதிகமா வருது? எங்க அதிகமா வருது? அந்த சீக்ரெட் பிளேஸ். That is where the oil flows. That is where the oil flows. ரொம்ப திண்டாட்டத்துல, பிரச்சனையில, கேள்வியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். அப்படி இல்லைனாலும் அந்த ரகசியத்தை இப்பவே ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரகசியமான இடம் தான் நம்மளுடைய ரகசியம். ஸோ யாராவது உங்களை பார்த்து கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் சீக்ரெட்? என்ன சொல்றீங்க? தி சீக்ரெட் பிளேஸ். நான் வெற்றிக்கான ரகசியமே என்ன தெரியுமா? என் வெற்றிக்கான ரகசியம் ரகசியமான ஜெப இடம். அதை தான் நான் ரகசியமாக நான் எடுத்துக்கிறேன். டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு நாள் ஒரு பெரிய குருசைட் நடத்திட்டு இருக்கிறார். நடத்திட்டு அவருடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு கொலை மிரட்டல், உன்னை கொலை பண்ணிடுறேன், நாளைக்கு நீ வந்தனா உன்னை சுட்டுறேன் அப்படின்னு. அவருடைய டீமில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களா, மீட்டிங் கேன்சல் பண்ணிடலாம், நீங்கள் போகாதீங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க வருவாங்க, எவன் கையில் துப்பாக்கி இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் நம்ம? அதனால மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுங்க. இவருக்கு நைட்டெல்லாம் என்ன வந்துட்டு இருக்குதான், மீட்டிங்கை கேன்சல் பண்ணலாமா நடத்தலாமா, கேன்சல் பண்ணலாமா நடத்தலாமா. தூங்க போனால் தூக்கம் வரமாட்டேங்குதான், பெட்டில் படுத்து உருண்டின்கிறார், அப்படி எந்திரிக்கிறார், உட்கார்றாரு, தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ நான் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா நம்மளால கூட? அடுத்த நாள் நீ பிரசங்கம் பண்ணு பை, சுட்டுறேன் நான், எப்படி இருக்கும்? வெதர் நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க, செகண்ட் பாயிண்ட்ல கரெக்டாக உங்களை சுட்டுறேன் நான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இவரு அப்படியே உருண்டி பரண்டி. அப்போ அவர் டிசைட் பண்ணாராம், தேவனிடத்துல கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம் சொல்லி அப்படியே அந்த நேரத்திலேயே நடுராத்திரியில கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாராம். மனசுல இருக்கிற எல்லா கேள்விகள், பயங்கள் எல்லாத்தையும் காலி பண்றாரு. See, bring your empty vessel, bring the empty vessel so that the Holy Spirit can fill you. Make yourself empty. இல்ல என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட ஞானம் இருக்குது அப்படின்னு போகாம, என்னால முடியாத ஆண்டவரேன்னு வரணும். ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னால முடியல, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கர்த்தர் சத்தமா பேசினாராம் அவர்கிட்ட. அன்னைக்கு ஆடிபிள் சத்தமா பேசினாராம். சத்தமா பேசி சொன்னாராம், எக்ஸ்பெக்ட் a miracle every day. ஒரு வார்த்தை கொடுத்தாராம். இது அந்த சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கூட இல்லை இல்லையா? கொலைகாரன் பேரை சொல்லியிருந்திருக்கலாமா இல்லையா? கொலைகாரன் யூஸ் பண்ற கண்ணு பத்தி சொல்லியிருந்திருக்கலாம். கொலைகாரன் கரெக்டா ரைட் சைடு நின்று இருப்பான், அதனால ரைட் சைடு மட்டும் ஒரு செவுரு போடு, ரைட் சைடுல இருக்கிற ஜனங்களை வெளியே அனுப்பிடு, ஏதாவது சொல்லி சம்பந்தப்படாத மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அற்புதத்தை எதிர்ப்பார், தினந்தோறும் அற்புதத்தை எதிர்ப்பார். சரி, இவரும் நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரிஞ்சுச்சான், ஓ தினந்தோறும் அற்புதத்தை எதிர்பார்ன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார், நாளைக்கு போய் ஸ்டேஜ்ல நின்னா நாளைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ நான் ஏன் நாளைக்கு பத்தி கவலைப்படணும்? அன்னைக்கும் கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அப்போ பிரசன்ட் டென்ஸ் கத்துக்கிட்டாராம், பிரசன்ட்ல வாழணும். இன்னைக்கு தூங்குறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார், நான் பெற்றுக்கொள்றேன். நாளைக்கு ஸ்டேஜ்ல போய் நின்னா கர்த்தர் நான் பாதுகாக்குவார். அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போனாராம் பாரு. நல்லா கவனிங்க, அவர் கத்துக்கிட்டாரு ஒரு வெளிப்பாடு, அற்புதத்தை எதிர்பாருங்க, தினந்தோறும் எதிர்பாருங்கன்னு. அது அவருடைய ஸ்லோகனாவே மாறிச்சு. எங்க போனாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அதை அற்புதத்தை எதிர்பாருங்க, ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பாருங்கன்றது. நடுராத்திரில ஒருத்தவனை கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால கெட்ட வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை வச்சு இவர் பல குருசேடுகளை நடத்தி முடிச்சிட்டாரு. இவர் அற்புதத்தை எதிர்பாருங்க, தினந்தோறும் எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போய் பிரசங்கம் பண்றாரு. ஒருத்தனும் சுடல, ஒருத்தரும் கண்ணை கூட தூக்கின்னு வரல, ஒருத்தரும் ஒரு கூச்சல் கூட போடலையாம் பாரு. ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம் தெரியுமா? எத்தனை பேர் சுகமடைஞ்சாங்களாம்? டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸுடைய கூட்டத்திலலாம் அப்படியே மாஸ் ஹீலிங் எல்லாம் அப்போ நடக்கல. அப்ப இருந்த அபிஷேகம், அப்ப ரிலீஸ் ஆன அபிஷேகம் என்ன தெரியுமா? ஜெபம் முடிச்சவர் எல்லாரும் ஒரு கியூல நிப்பாங்க. டாக்டர் ஓரல் ராபர்ட்ஸ் உடைய கூட்டங்கள் இன்னும் யூடியூப்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு, நீங்க போய் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் லைன்ல நின்று இருப்பாங்க, ஒரு சிங்கிள் ஃபைல்ல. ஒருத்தரா வந்து ஜெபம் பண்ணுவாங்க, காது கேட்காதுன்னு கை வச்சு ஜெபம் பண்ணாரு, டக்குன்னு கேக்குது சார் போயிடு, உனக்கு நான் கேன்சர் கட்டி சுகமாகும், இப்ப மறையணும், டக்குன்னு சுகமாகும். அப்படியே
அப்படியே ஆன் த ஸ்பாட் அற்புதம் பெற்றுக்கிட்டு எல்லாரும் என்னவோ ஒரு டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கி போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க பாரு. பயங்கரமான அற்புதங்கள் நடக்கும் அவருடைய வாழ்க்கையில. அன்னைக்கு கர்த்தர் பயங்கரமான அற்புதங்களை செஞ்சார். ஆனா அவர் ஒண்ணு கத்துக்கிட்டார், நம்மளுக்கும் ஒண்ணு கத்து கொடுக்குறாரு. என்னன்னு, வாழ்க்கையில பெட்ல திரும்பி திரும்பி பட்டா கூட தூக்க வராத மாதிரி நிலைமை வரும்போது என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே, என்ன நான் எம்டி பண்ணிக்கிறேன், என் பயங்களை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், என் கவலைகள் கேள்விகள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் எம்டி வெசல கொண்டு வர்றேன். பரிசுத்த ஆவியானவர் என்ன நிரப்புங்க. அந்த சிறந்த தாயா இருக்கும்படி அபிஷேகத்தை அதிகமாக்குங்க, சிறந்த தகப்பனா இருக்கும்படி அபிஷேகத்தை அதிகமாக்குங்க, சிறந்த பிசினஸ் மேனா இருக்கும்படி அபிஷேகத்தை அதிகமாக்குங்க, சிறந்த வர்ஷிப் லீடரா இருக்கும்படி, சிறந்த மியூசிஷியனா இருக்கும்படி, சிறந்த பிரீச்சரா இருக்கும்படி, சிறந்த பாஸ்டரா இருக்கும்படி, சிறந்த கணவரா இருக்கும்படி, மனைவியா இருக்கும்படி அந்த அபிஷேகத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே. ஓ, என் 2 பிள்ளைகளை அடிமைகளா பிடிச்சிட்டு போகிறதுக்காக சத்ருவான வர்றான். ஆனா கர்த்தர் நீங்க அபிஷேகத்தை அதிகமாக்குனீங்களா, கர்த்தர் என்ன நீங்க வெற்றி சிறக்க செஞ்சீங்க, உங்களுடைய நாம என் மூலமா மகிமைப்பட்டா அதை விட மேன்மை வேற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில. நம்ம சொல்ற ஆண்டவரே, அபிஷேகத்தை அதிகமாக்குங்க. இன்க்ரீஸ் யுவர் அனாயிண்டிங், இன்க்ரீஸ் யுவர் அனாயிண்டிங். உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்கிற ஒவ்வொருத்தருமே கர்த்தர் உங்களை வெற்றிகரமா வாழ வைப்பார். கர்த்தர் உங்க மேல பிரியமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பப்படுறார். நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற யாருமே தோத்து போனவங்களா வாழணும்னு கர்த்தருடைய திட்டம் இல்லை. ஒரு குறைவும் இருக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் விருப்பப்படுறார். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம், the secret of the miracle is in the secret place. அற்புதத்தின் ரகசியம் ரகசியமான ஜெபத்துல தான் இருக்குது. ஹalleluya. எத்தனை பேர் கத்துக்கிட்டீங்க ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு? கம் ஆன், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், தினந்தோறும் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். கம் ஆன், கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துக்காக, என் தொழில்ல, என் ஊழியத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், தினந்தோறும் எதிர்பார்க்கிறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.